தியானத்தின் அற்புதங்கள் உங்கள் மனநலத்தை மேம்படுத்துங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னும் நம்முடைய வாழ்க்கை மிகவும் வேகமாக நகர்கிறது. மன அழுத்தம், பதட்டம் மற்றும் கவலை போன்றவை நம் வாழ்வில் பகுதியாக மாறிவிட்டது. வேலை, குடும்பம், சமூகம் என எல்லா இடங்களிலும் நாம் தொடர்ந்து அழுத்தத்தில் இருக்கிறோம். இதனால் நம் மனமும் உடலும் சோர்வடைகிறது. ஆனால் இதற்கு ஒரு எளிய தீர்வு உள்ளது. தியானம். தியானம் என்று வெறும் மத சடங்கு அல்ல, அது நம் மனதை அமைதிப்படுத்தும் ஒரு அற்புதமான பயிற்சி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா உலகம் முழுவதும் மக்கள் தியானத்தை பயன்படுத்தி மன அமைதியையும் தெளிவையும் மகிழ்ச்சியையும் அடைந்துள்ளனர். இந்த காணொளிய தியானம் எப்படி நம்முடைய மனநலத்தை மேம்படுத்துகிறது என்பதை பற்றிய விவரங்களை பார்ப்போம். தியானம் செய்வது கடினம் அல்ல, யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாம். இந்த காணொளியை பார்த்து முடிக்கும் போது தியானத்தை பற்றிய புதிய புரிதலை பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கையில அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிவீங்க. தியானம் என்பது உங்கள் மனதை ஒருங்குபடுத்தி உங்கள் எண்ணங்களை அமைதிப்படுத்தும் ஒரு நுட்பம். இது உங்க சுவாசம், ஒரு மந்திரம், ஒரு படம் அல்லது உங்க உணர்வுகளில் கவனம் செலுத்துவதை உள்ளடக்கியது. தியானத்தின் போது நீங்கள் உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை, மாறா அவற்றை கவனித்து அவற்றை கடந்து செல்ல அனுமதிக்கீங்க. தியானம் என்பது ஒரு புதிய கருத்து அல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்தியா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் ஒரு ஆன்மீக பயிற்சியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பண்டைய காலங்களில் தியானம் முக்கியமா ஆன்மீக வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்று அதன் மனம் மற்றும் உடல் நலன்களுக்கா தியானம் உலகம் முழுவதும் பிரபலமாகி வருகிறது. தியானம் செய்வதற்கு பல வழிகள் உள்ளன. சிலர் வழிகாட்டப்பட்ட தியானத்தை விரும்புகிறார்கள், மற்றவர்கள் தனியாக தியானம் செய்ய விரும்புகிறார்கள். சரியான அல்லது தவறான வழி எதுவும் இல்லை. உங்களுக்கு எது சிறப்பாக செயல்படுகிறதோ அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். தியானம் செய்வதற்கு நீங்கள் ஒரு துறவி அல்லது யோகியாக இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையானது அமைதியான இடம், சில நிமிடங்கள் அமைதி மற்றும் மனது மட்டுமே. அடுத்த அத்தியாயத் மன அழுத்தத்தை குறைப்பதிலும் பதட்டத்தில் இருந்து விடுபடுவதிலும் தியானத்தின் பங்கு பற்றி ஆராய்வோம். நம்மில் பலர் அன்றாட வாழ்வில் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் அனுபவிக்கிறோம். இது வேலை, உறவுகள், நிதி அல்லது நம்மை சுற்றியுள்ள உலகில் நடக்கும் நிகழ்வுகள் காரணமா இருக்கலாம். தியானம் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் சமாளிக்க ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். தியானம் நம் சுவாசத்தில் கவனம் செலுத்த மனதை அமைதிப்படுத்த உதவுகிறது. தியானம் நம் எண்ணங்களை பற்றிய நமது கண்ணோட்டத்தை மாற்ற உதவுகிறது. தியானத்தை உங்கள் அன்றாட வாழ்விலே சேர்த்துக் கொள்ளுமாறு நான் ஊக்குவிக்கிறேன். இன்றைய வேகமான உலகில் கவனம் செலுத்துவது கடினமாக இருக்கும். நம் தொலைபேசிகள், மடிக்கணினிகள் மற்றும் தொலைக்காட்சிகள் போன்ற கவனச்சிதறல்களா நாம் தொடர்ந்து பாம்பார்டட் செய்யப்படுகிறோம். தியானம் நமது கவனத்தையும் செறிவையும் மேம்படுத்த உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். தியானம் செய்யும் போது நம் சுவாசத்தில் கவனம் செலுத்துகிறோம். இது நமது கவனம் செலுத்தும் தசைகளை பயிற்றுவிக்க உதவுகிறது. தியானம் நமது உணர்ச்சி நல்வாழ்வை மேம்படுத்த உதவும். தியானம் நமது மனநிலையை மேம்படுத்தவும் மகிழ்ச்சியை அதிகரிக்க உதவும். தியானம் நமது சுய விழிப்புணர்வை மேம்படுத்த உதவுகிறது. தியானம் செய்யும் போது நம் எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் உடல் உணர்வுகளை பற்றி நாம் மிகவும் விழிப்புடன் இருக்கிறோம். தியானத்தை உங்கள் அன்றாட வாழ்வை சேர்த்துக்கிடுமாறு நான் ஊக்குவிக்கிறேன். நல்ல இரவு தூக்கம் நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமானது. நாம் தூங்கும் போது நமது உடலும் மனமும் ஓய்வெடுத்து புத்துணர்ச்சி அடைகின்றன. போதுமான தூக்கம் நமது மனநிலை, செறிவு, நினைவாற்றல் மற்றும் நோயை எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. தியானம் நமது தூக்கத்தை மேம்படுத்த உதவும். தியானம் நமது மனதை அமைதிப்படுத்தவும் நமது உடலை தளர்த்தவும் உதவுகிறது. இது தூங்குவதை எளிதாக்குகிறது. தியானம் நமது மூளையில அலர்பா அலைகளை அதிகரிக்கிறது.
இது தளர்வு மற்றும் தூக்கத்துடன் தொடர்புடையது. தியானம் நமது அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும். தியானம் நமது கவனம் செறிவு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. தியானம் நமது மூளையில் சாம்பல் நிறத்தை அதிகரிக்கிறது. இது முடிவெடுப்பது, பிரசன தீர்க்கும் திறன் மற்றும் கற்றலில் ஈடுபட்டுள்ளது. தியானம் நமது படைப்பாற்றலை மேம்படுத்த உதவும். தியானம் நமது மனதை அமைதிப்படுத்தவும் நமது எண்ணங்களை அலைந்து திரிய அனுமதிக்கும் உதவுகிறது. இது புதிய யோசனைகளையும் தீர்வுகளையும் கொண்டு வர உதவும். தியானம் நமது மனதை அமைதிப்படுத்தவும் நமது உடலை தளர்த்தவும் உதவுகிறது. இது சிறந்த தூக்கத்துக்கு வழிவகுக்கும். தியானம் நமது அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இது நமது கவனம் செறிவு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. தியானம் நமது படைப்பாற்றலை மேம்படுத்தவும் புதிய யோசனைகளையும் தீர்வுகளையும் கொண்டு வர உதவும். எதிர்மறை உணர்ச்சிகள் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவை நம் மனநிலை, உறவுகள் மற்றும் நல்வாழ்வை பாதிக்கலாம். போத பழக்கங்கள் நம் வாழ்வில் வினாஷ்காரி விளைவுகளை ஏற்படுத்தும். தியானம் எதிர்மறை உணர்ச்சிகளை குறைக்கவும் போத பழக்கங்களை சமாளிக்கவும் உதவும். தியானம் நமது சுய கட்டுப்பாட்டை மேம்படுத்துகிறது. தியானம் நமது மன அழுத்தத்தை சமாளிக்க உதவுது. தியானத்தை உங்க அன்றாட வாழ்வில சேர்த்துக்கொள்ளுங்க. இரக்கம் என்பது மற்றவர்களின் துன்பங்களை புரிந்துட்டு அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ன ஆசை. இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய குணம். உணர்ச்சி வளர்ச்சி என்பது நமது உணர்ச்சிகளை அடையாளம் கண்டு புரிந்துட்டு நிர்வகிக்கும் திறனை வளர்ப்பதாகும். தியானம் இரக்கத்தையும் உணர்ச்சி வளர்ச்சியையும் வளர்க்க ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். தியானம் நமது மனதை அமைதிப்படுத்தவும் நமது இதயங்களை திறக்க உதவுது. இது மற்றவருடன் இணைவதற்கும் அவர்களின் துன்பங்களை புரிந்து கொள்வதற்கும் நம்மை அனுமதிக்கிறது. அன்பு தயவு தியானம் என்பது இரக்கத்தையும் உணர்ச்சியையும் வளர்க்க உதவும் ஒரு குறிப்பிட்ட வகை தியானம். இந்த வகை தியானத்தில் நாம் நம்மை மற்றவர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் அன்பு மற்றும் இரக்க எண்ணங்களை அனுப்புகிறோம். தியானம் நமது சுய இரக்கத்தை அதிகரிக்க உதவுகிறது. நாம் நம்மை பற்றி மிகவும் இரக்கமாக இருக்கும் போது மற்றவர்களிடம் இரக்கம் காட்டுவதற்கு நாம் மிகவும் தயாராக இருக்கிறோம். தியானம் நமது பச்சாத்தாபத்தை அதிகரிக்க உதவுகிறது. பச்சாத்தாம் என்பது மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து பகிர்ந்து கொள்ளும் திறன். தியானம் நமது சமூக தொடர்புகளை மேம்படுத்த உதவுகிறது. நாம் இரக்கமாகவும் புரிதலுடனும் இருக்கும்போது மற்றவர்களுடன் வலுவான மற்றும் அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்குவதற்கு நாம் மிகவும் தயாராக இருக்கிறோம். நண்பர்களே, தியானம் என்பது உங்கள் மனநலத்துக்கும் வாழ்வுக்கும் வழங்கப்படும் ஒரு சிறந்த பரிசாகும். தினமும் 10 நிமிடங்கள் தியானம் செய்து உங்கள் மதையும் உடலையும் சந்தோஷமா வச்சிருங்க. தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் மன அழுத்தத்தை குறைக்கலாம், உங்கள் கவனத்தை மேம்படுத்தலாம், உங்கள் தூக்கத்தை மேம்படுத்தலாம், எதிர்மறை உணர்ச்சிகளை குறைக்கலாம், உங்கள் இரக்கத்தை அதிகரிக்கலாம். உங்கள் நண்பர்களுடன் இந்த தகவலை பகிர்ந்து அவர்களுக்கும் உதவுங்க. பிரேக் டைம் டான். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும் மறக்காதீங்க.